ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். எதுக்காகன்னா ப்ரேயர் லைட்டிங் த லேம்ப். சாமி கும்பிட போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ரெடியாக போறோங்கிறதான் பார்க்க போறோம். எப்பவும் போல ஆஃபீஸ்ல இருந்து வந்தோடனே ஈவினிங் வந்து குளிச்சுட்டு செபாமெட் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான். எனக்கு இந்த செபாமெட் ரொம்ப ஒரு செட்டான க்ரீமு. ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு. ஸோ அதனால இது அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா எந்த ஒரு இச்சிங்லாம் இருக்காது. ஸோ இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்டி ரிங்கிள் க்ரீம் அது வந்து நைட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுவேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ஸோல்ங்கிற ப்ராடக்ட்ல இருந்து. ஸோ இது நல்ல பிராண்டு, எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஆன்டி ரிங்கிள் க்ரீமும் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கமாறது தெரியாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பவுடர் எதுவுமே கிடையாது ஈவினிங் டைம்ல. ஸோ இந்த லோஷன் மட்டும் போட்டுக்கிட்டா கொஞ்சம் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம இருக்கும். அப்புறம் மாமா எர்த்ல வந்து இந்த விட்டமின் சி இருக்கு பாத்தீங்களா, க்ளோ ஃபேஸ் அந்த சீரம், அது மட்டும் கொஞ்சம் ஈவினிங் வந்து அப்ளை பண்ணுவேன். எதுக்காகன்னா ஆக்ஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணி எனக்கு 2 சைடும் வந்து புருவத்துக்கிட்ட ஒரு மாதிரி டார்க் ஆயிடுச்சு அந்த இடம் மட்டும். ஸோ அதுக்காக நான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் தெரியுது எனக்கு. அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும்னா பொட்டு வைக்கணும். பொட்டு வந்து நான் வந்து குட்டியாக வந்து ஐலைனரை தான் வச்சுப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிந்தி ஆஃபீஸ் போகிறப்ப அப்படி வச்சு பழகியாச்சு. ஸோ அதனால ஸ்டிக்கர் வைக்க வர மாட்டேங்குது. புடவை கட்டும்போது பெரிய பொட்டு வச்சுக்கலாம், மற்றபடி வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி குட்டியாக வச்சுக்கிறது. அப்புறம் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு கையில் வந்து வளையல் போட்டுட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான் பாக்கி. குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர் வச்சுப்பேன். அப்பதான் லாங் லாஸ்டா இருக்கும் நமக்கு வைக்கிற குங்குமம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால குங்குமம் வச்சுட்டு அது கூட இந்த மோதிர விரலால தான் குங்குமம் வைக்கணும், வேற எந்த விரலாலும் வைக்க கூடாது. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் நெத்தியில குங்குமம் வச்சிட வேண்டியதுதான். அழகா இருக்குல்ல. நெக்ஸ்ட் கைக்கு வளையல் போடணும். எனக்கு வந்து கண்ணாடி வளையல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கும்போது போடுறதுக்கு. நார்மலா குளிச்சுட்டு வந்தோடனே கையில தேங்காய் எண்ணெய் தேய்ப்பேன். இன்னைக்கு வந்து வீடியோக்காக நான் வந்து இந்த பாடி லோஷன் வந்து தேய்ச்சிக்கிட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்து அந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. க்ரீம் தான் தேய்க்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வயசுலலாம் தேங்காய் எண்ணெய் தான் தேய்ப்போம். தேய்ச்சிட்டு வளையல் பட்டாச்சு. இனி தலையை காய வைக்கணும். தலையை காய வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான் பாக்கி. ஆக்சுவலாக நான் இதில் ஒன்று மறந்துட்டேன். எப்போவுமே வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணுவேன். பட் நான் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிற அவசரத்தில் நார்மல் வேஸ்லின் தான். ஸோ அதை வந்து நான் வந்து போட மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேமரா லைட்டிங் சரியில்லாதனால உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கலரா தெரியுது. பட் காலுக்கு வந்து பார்த்தாலும் அப்படிதான் தோணுச்சு. இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபைனல் லுக். ஸோ நான் லிப்ஸ்டிக்கோ இல்ல வேஸ்லினோ எதுவுமே இன்னும் போடல. அவ்வளவுதான், வாங்க ப்ரை பண்ண போலாம். எங்க வீட்டு சாமி செல்ஃப் ரொம்ப குட்டியா அம்சமா சூப்பரா இருக்குல்ல. சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் இனி நம்மளோட ரொட்டீன் ஒர்க் தான், as usual கிச்சன் டியூட்டி. பை பை, ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க.